ஒரு 10 நாளா வந்து தூத்துக்குடியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அதிகமாக கொலை அப்படின்னா சின்ன சின்ன பசங்க போதை போட்டுக்கிட்டு, கஞ்சாவும் போட்டுட்டு, தண்ணியும் அடிச்சுக்கிட்டு, ரெண்டும் சேர்ந்து போடவும் ஒரு 14-15 வயசு பசங்க, 21 வயசு பசங்களுக்குள்ள தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுட்டு, எதுக்கு சண்டை போடுறான், ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக சண்டை போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிட்டு குத்திட்டு சாகிறது, டெத்து நிறையா. அதே மாதிரி பார்த்தா நிறைய வந்து சீட்டிங் பண்ணுறாங்க. ரோட்டில் போகிறவங்க கிட்ட நிப்பாட்டி வழிப்பறி பண்ணிக்கிட்டு, பகல் முழுதும் வீட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு போதை போட்டுட்டு இப்படி சுற்றுறது. அப்புறம் நைட்டு வந்து 12 மணிக்கு மேலே வந்து ரோட்டில் போகிறவன் வரவனா அடித்து பிடிச்சி என்னென்ன வச்சுருக்கானோ அதெல்லாம் வாங்குறது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பிள்ளைகளை பற்ற தாய்மாருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பெற்று அடுத்தவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகி அவங்க செத்து அந்த குடும்பம் சீரழிஞ்சு அதுக சாபத்தை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் நீங்கள் பெற்ற பிள்ளைய நீங்களே கொண்டுருங்க சோத்துல வசத்தை வச்சு. இப்படி பிள்ளைலாம் எதுக்கு? அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குற பிள்ளைகள், அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிற பிள்ளைகள் என்னத்துக்கு? அதுக்கு சந்தோஷமா நீங்களே வந்து அந்த பிள்ளைய வந்து அந்த பெத்த வயிற்றாலேயே அந்த பெத்த கையாலேயே வந்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சோத்துல வசத்தை வச்சு கொண்டுறது நல்லது. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த தாய்மாருக்கு.